மாட்டேங்குதே. அண்ணன் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு கூடி என்ன பேசுறாங்க? பரம ரகசியம் பேசுறாங்களோ? குடும்ப ரகசியமா இருக்குமா? சொத்து பத்து பிரச்சனை என்னதான் அப்படி சிலம்பர ரகசியமா இருந்துட்டு போகுதேன். அதையா சத்தமா பேசுனா என்ன? யோ யோ சொல்லி என்னதான் அண்ணன் தம்பி என்னதான் குசு 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 மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்கிய? என்ன சத்தமா பேசினா நாங்களும் கேட்போம்ல, எங்களுக்கும் பொழுது போகும்ல. நெட்டு உன்னை விட்டுட்டு என்னத்த பேச போறோம்? எத்தனை நாள்ல வனவசா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லி அண்ணன் கேட்க சொல்லிச்சு. சரிங்க கேட்போம், நான் டாக்டர் வருவாங்கல்ல செக்கப் ரவுண்ட்ஸ் வரும்போது கேட்போம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வேற என்னத்த பேசுறாங்க? ஆட இது கூட தெரியாம இருக்குது மங்குனி அக்கா. அவங்க தான் ஆம்பளை ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு கூட தெரியாது. நார்மல் டெலிவரி ஏன்னா 3 நாள் 5 நாள் ஆகும். அதுக்கு என்ன இப்ப குழந்தை பிறந்த அன்னைக்கே அனுப்பிடுவாங்களோ? அவங்க 2 நாள் ஆகட்டுமே கேட்டுக்கிறேன். 5 நாள் 7 நாள்னா ஆபரேஷன் பண்ணவங்களான வச்சுக்கிடுவாங்க. இப்பதான் 1 நாள் 2 நாள்ல நார்மலா சோபரசம் ஆனதே அனுப்பிடுறாங்களே. இப்படியே போயிட்டு இப்படியே ஓடியாந்தாங்க புள்ளைய தூக்கிக்கிட்டு. அதனால டாக்டர் மட்டும் ஏற்க ஒரு வார்த்தை கேட்டுடுவோமே. நம்மளே 4 நாள் 5 நாள் 3 நாள்னு நம்மளே ஏன் வந்து பேசிக்கிட்டு இருக்க? டாக்டர் அம்மா வந்தா கேட்டுருவோம் மாமா, எப்ப கூட்டிட்டு போவோம் கொள்ளுவோம் என்னன்னு. அப்புறம் அந்த பில்லு இல்ல கட்டணம்ல காசு ஈசெல்லாம் எவ்வளவுன்னு கொடுப்பாங்கல்ல, அப்ப அம்மாவும் கேட்டுக்கிடுவோம். அதுக்கு என்ன? ஓஹோ, அப்ப நார்மல் டெலிவரினா ஈஸியோ? அதான் சுகப்பிரசவம்ங்கிறாங்களோ? ஆனா அப்ப கத்துனாலே கத்தி தீர்த்து விட்டாலே. இருந்தாலும் எனக்குலாம் பயமா இருக்குப்பா. ஆத்தடி வனவசா என்ன பாடுபட்டு போட்டா. நேருக்கு நேரம் கண்ணுக்குன்னா இருந்து பார்த்த எனக்குல தெரியும். சோபரசமா இருந்தா ஈஸியா நினைச்சிய முடியே. பத்தியில எம்பட்டு கஷ்டம்னு அப்புறம் பொண்ணா பிறந்த எல்லாரும் இந்த கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே ஆகணும். என்ன பண்றது? கஷ்டம்னு நினைக்கலாமா பிள்ளை பிறக்கிறத? பத்தியா வனவசா வச்சாலு பிள்ளைய மூஞ்சிய பார்த்தவன பட்ட கஷ்டம் எல்லாம் பறந்து போச்சுன்னு சொல்லுவா. ஆமா, அந்த பிள்ளையில சிரிப்பை பார்த்தவன கஷ்டமாவது ஒண்ணாவது அப்படின்னு சொல்லுவாடி. அதனால அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருப்பியா நீ? என்ன பொம்பளை பிள்ளை நீ? என்ன பொம்பளை பிள்ளைன்னு கேக்குறேன். மாமா மாமோய் ஒரு மாதிரியா தலையெல்லாம் சுத்திட்டு தலை வலியா இருக்கு மாமா. இப்படியே ஆஸ்பத்திரியில நின்றது. ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுல வேலை வெட்டிய பார்த்தாவது ஒண்ணும் பண்ணது இல்ல மாமா. இந்த ஆஸ்பத்திரியில உட்காந்துக்கிட்டு இருந்தா கழுத்தை இழுக்கவும் காதை இழுக்கவும் பரடியை வலிக்கவும் முடியலையே மாமா. ஏதாவது வெளியில டீ எதுவும் காப்பி தண்ணி தான் வாங்கி தாங்களே. தலைலாம் கிருட்டு 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 ஒரு மாதிரியா வருது மாமா. யோ சுருளி, கொஞ்சமாவது மூளை இருக்காயா? யோ உனக்காண்டி தானேயா, உனக்கும் பொஞ்சாதிக்காக தானே பசி பட்டினிமா அப்படியே சோறு தண்ணி இல்லாம கடந்துகிட்டு இருந்தோம். இப்பதான் பிள்ளை நல்லபடியா பிறந்துருச்சு, எல்லாம் நல்லபடியா ஆயிருச்சு. நல்ல சந்தோஷத்தை போட்டு நீனும் ஆத்தம் குத்தாட்டம் எல்லாம் போட்டியல்ல. குத்தாட்டம் போட்டதோட நீ பார்த்தா போதுமா? பக்கத்துல பாரியா, பக்கத்துல பாரியா. அவளுக்கு பொம்பளை பிள்ளையே இல்லையா. தவமா தவம் இருந்து பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு என்னம்மா சுவிட்ட வாங்கி கொடுக்குறாங்க, சிலேப்பியை வாங்கி கொடுக்குறாங்க, சாங்கிரி வாங்கி 2 ஒண்ணுதானோ லட்டை வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி கொண்டாடிக்கிட்டு எப்படி தின்னுக்கிட்டு எப்படி சந்தோஷமா இருக்காங்க. நீ ஒண்ணு பாட்டை மட்டும் போட்டுக்கிட்டு கம்மனி எங்களை பட்டினி ஓட்டுக்கிட்டு இருக்க. பாரியா பாரு அந்த அக்காவை, பாரியா பத்தக்காவை வெக்கத்தை விட்டு. வேற ஒரு பொம்பளை வெக்கத்தை விட்டு தலையெல்லாம் வலிக்குது. காபி தண்ணி வேணும், டீ தண்ணி வேணும், வாயோட கேட்கற அளவுக்கு ஆச்சுக்கிருவேன். யோசூலி அதெல்லாம் எங்களுக்கு ட்ரீட் வேணும், ட்ரீட் வேணும், ட்ரீட் வேணும் கண்டிப்பா. அப்புறம் அக்கால மயக்க வருதுங்குது, தலையெல்லாம் கிரட்டு 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 சுத்துதுங்குது. மயக்கப்பட்டு விழுந்துச்சுன்னா தூக்க முடியுமா? உன்னால தூக்க முடியுமா? இல்ல என்னால தூக்க முடியுமா? அக்காவை தூக்குறதுக்கு 4-5 பேர் ஆள் வேணும். அப்புறம் ஆளை எங்க போய் தேடிக்கிட்டு இருப்பேன், கூப்பிட்டு இருப்பேன். ஒழுங்கா கூட்டிட்டு போயிட்டு பச்சி போண்டா டீ நாங்க அங்க முடிவு பண்ணிக்கிறேன் என்னென்ன வேணும்னு வாங்கிட்டு எல்லாத்தையும். வாயா வா, எல்லாம் சொல்லிதான் புரிய வைக்கணும் இந்த மாதிரி மண்டைக்கு. வாயா. ஐயோ மைனி, ஐயா இன்னைக்கு பசி வேற தாங்க மாட்டேல மைனி. அப்பப்ப வீட்டுலயே காப்பி போட்டு போட்டு குடிச்சுக்கிட்டு இருப்பிய, இப்படி பட்டினியா இருக்கிறிய, தலை சுத்தம் வேற சொல்றீங்களே மைனி. புள்ள குழந்தை பிறந்தா சந்தோஷத்துலயும் பதட்டத்திலயும் அப்படியே ஆயிட்டு போயிட்டேன் வத்தியில. மைனி செத்த இருங்க மைனி, இந்த ஓடி போயிட்டு உங்களுக்கு டீ வாங்கிட்டு வந்துடுறேன் மைனி. செத்த அப்படின்னு அப்படி உட்காருங்க. அண்ணன் என்னென்ன நீயாவது மைனிக்கு வாங்கி கொடுத்துக்க கூடாது, தலை சுத்துன்னு சொல்லிவிட்டாங்க மைனி. இந்த வாங்கிட்டு வந்துடுறேன் மைனி. அடே தம்பி, இப்ப என்ன செல்லமா நீ வேணா என்ன கேட்டு வாங்கிட்டு வந்திருக்க போறேன். இப்படியா பசி வர வரைக்கும் மயக்கம் வர வரைக்கும் இப்படியா இருப்பேன்? அட இருடா தம்பி, வேணும்னா அந்த வெளியில இருக்க கடை குடிச்சிட்டு போக. நீ நம்ம சாப்பிடாம தானே இருக்க. வாங்கல எல்லாரும் போய் ஒரு டீ எதையும் குடிச்சிட்டு சாப்பிட்டு இப்படி வருவோம். வாங்கல மாம்சே, என்ன உங்க தொம்பியை மட்டும் கூப்பிடுறியா? நாங்கெல்லாம் மனசியா தெரியலையா? வாங்க மாம்சு, ஒரு டீயே போட்டு வருவோம். எனக்கும் ஒரு மாதிரியா மயக்கமா இருக்கு. நம்ம பாடிலாம் தாங்காது, பசி பட்டினி எல்லாம் நம்ம பாடிலாம் தாங்காது. இப்படி சாப்பிட்டாலும் நேரத்துக்கு வயிற்றுக்குள்ள போய் ஆகணும். சரி வாங்க. நெட்டு நீ வரியா? சரி அப்ப மைனி நீங்களும் வரீங்களா? போயிட்டு வருவான். வாங்க மைனி. இல்ல தம்பி, என்ன மாமா எல்லாரும் ஒரே அடியா போயிட்டோம்னா டாக்டர் அம்மா நர்சம்மா எதுவும் கேட்டா கொண்டாங்கன்னா என்ன பண்றது? அந்த பத்தியில நைட்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தது, நேத்துலாம் முழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நைட்டு அப்படியே உட்காந்து வரைக்கும் அந்த சேர்லே தூங்கிட்டாங்க, பத்தியில அசந்துட்டாங்க. அதனால நான் எதுக்கு இருக்கிறேன், கை காலுக்கு எதுவும் இதை எடுத்தாங்க அதை எடுத்தாங்க எதுவும் கேட்டாங்கன்னா எடுத்துட்டு கொடுக்கணும்ல. அதனால நான் இருக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு இந்த ஐட்டே மறந்துடாதே. அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு ஒரு டீ காப்பி வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. பாவம் பெரிய மனசு, நம்மளுக்கே ஒரு மாதிரி வருது. அது என்னத்தை கேட்டா அவங்க எல்லாரும் இருக்காங்களே, போ என்னத்தை வாங்கிட்டு வச்சோம்னு சொல்லாம கொள்ளாம இருப்பாங்க. போங்க மாமா, போயிட்டு நீங்க குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே எங்க 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்துருங்க மாமா. எங்க மைனி ஆட்டாங்கதான் உட்காந்துருந்தாங்க. எங்க இருக்காங்க? எங்கிட்ட தூங்குறாங்க?
இங்கதான் நிட்ட மாதிரி இருந்துச்சு, ஆளையே காணா. எந்த பக்கம் பார்த்து எங்க தூங்கிட்டு இருக்காங்க? அவங்க பசங்க எங்க தனியா போயிட போறாங்க மைனி. ஏன் பத்தக்கா எப்படி தூங்குனத பத்த கிளவி தூங்குனத அந்த பேரிக்க மண்ட கிளவி அசந்து தூங்கி போறோம். எக்கா அது ஒரு நிமிஷம் கண்ண மூடி தூங்குச்சோ 2 நிமிஷம் தூங்குச்சோ அதெல்லாம் அலறி அடிச்சு அந்த நரசு பின்னாடியே திரியுது பேரம் பேத்தியில பாக்குறதுக்கு. அதான் இங்க போயிடுச்சு அப்பவே எந்திரிச்சு அது ஆதியும் ஜீவனம் அப்படியே அடங்கி தூங்கிட்டான். அது எப்பக்கா மூச்சுக்கு பேச்சுக்கும் பேத்தி பேரேன் அப்படி கிடக்குது. அது அசந்து தூங்குதாமல அதெல்லாம் கிளடி கண்ணு மாதிரி இருக்குக்கா. அதெல்லாம் பயிரம் பாஜ கட்ட அப்படிலாம் அசந்துராது அவ்வளவு சீக்கிரம்லாம் டயர்ட் ஆயிராது. நம்மள மாதிரி நினைச்சியா அதெல்லாம் அந்த காலத்து மனசு கேப்பக்கூழ் கம்பக்கூழ் குடிச்ச மனசு அதுக்கெல்லாம் டயர்டுங்கிறது டயர்டெல்லாம் ஆகாது. அது எம்பிட்டு வேலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் நைட்டு கண்ணு முடிச்சதுக்கு அசந்துற போது அக்கா நீ அக்கா போக்கா. சரி வாங்க மாம்சம் வாங்க அக்கோ நீ வாரம் சக்கைக்கு டாவலுக்கு அப்ப நாங்க போயிட்டு வரோம். யோ சுருளி என்ன நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த பணியனோடவே நீயும் சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. யோ சொல்லி அந்த பிள்ளைங்க எல்லாம் பிறந்துச்சுல சரி நேற்று அந்த அவசரத்துல முடியாத அப்புறம் கட்டப்பிள்ளை கொண்டு வந்துருக்கோம்ல அந்த சட்டையை எடுத்து போட்டு இருந்திருக்கலாம்ல. உங்க பாடி பிள்ளை உடம்பு பாடியெல்லாம் காமிச்சுட்டு தெரியுறாங்க. 1000 பேர் வர போற இடத்துல எப்படி காமிச்சுட்டு தெரியா உடம்பை எடுத்து மாறிட்டு வாயா. சாய் உன்னோட பெரிய அசிங்கதனமா இருக்குது. மண்டை காயுது போங்க. அவக்குள் பிள்ளைய பார்த்தாலும் இல்ல நம்ம பிள்ளைய பார்த்தா இவ்வளவு டயர்ட் ஆகணுமான்னு தெரியல. நம்மளுக்கு இந்த டயர்ட் எல்லாம் தாங்க முடியாதுப்பா. பசியில அப்பப்பா கண்ணெல்லாம் கட்டுதே. ஏத்த வரவங்க முன்னாடி வரவங்க பின்னாடி வரவங்க சரி ஒருத்தலையும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணெல்லாம் மங்கள் அடிக்குது. சப்பா மண்டை காஞ்சு போங்க. மாஸ்டர் டீ மாஸ்டர் நல்ல டபுள் ஸ்ட்ராங்ல நல்ல ஒரு கப்பு டீ தரணும். அப்படியே தலைலாம் சுத்துறதுனா உள்ளுக்குள்ள போனோம்னா அப்படியே ஸ்ட்ராங் ஆகி எனர்ஜி தெம்பு கிடைக்கிற மாதிரி ஒரு டீயை போடுங்க பாப்போம். தாத்தா சார் எஸ்கூஸ் மீ தாத்தா சார் கொஞ்சம் தள்ளி நிக்கிறது அப்படி என்னதான் ஆழ்ந்த யோசனை. கொஞ்சம் தள்ளுங்க தாத்தா சார். வடகிட போண்டா என்னென்ன இருக்குன்னு ஐட்டம்ஸ் எல்லாம் பாத்துக்கிறேன். ஆடு ஒரு மார்க்கமாதான் இருப்பாரோ. தள்ளுங்க தாத்தா சார். தள்ள மாட்டார் போலயே. சரி அப்ப தள்ள மாட்டீரா இருக்கும் நானே தள்ளிக்கிறவா. அப்படிதான் என்ன ஆழ்ந்த யோசனை ஆளுக்கு. சுட வடை சுட போண்டா சுட சமோசா இருந்தாலும் நல்லா இருக்கும் இல்லையோ. சரி அதுல ரெண்டு எடுத்துக்குருவோமா. தின்னுப்புட்டு வேணும்னா அப்புறம் வாங்கிக்கிருவோம். மாம்சே சொல்லி வாயா எனக்கு மட்டும் டீ சொன்னேன். நீங்க மெதுவா வந்தோட ஆறி போயிருமேனு. டீ மாஸ்டர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு டீ போடுங்க. ஸ்ட்ராங்கா அவங்க எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் குடிப்பாங்க. ஸ்ட்ராங் கம்மியா போடுங்க. கொஞ்சம் இனிப்பு அவங்களுக்கு கம்மியா போடுங்க. ஐயோ சொல்லி சுட வடை இருக்குது சுட போண்டா இருக்குது. என்ன வேணும் வடையில ஒண்ணு போண்டா ஒண்ணு எடுத்துறவா. வடை யார் அது பேரிக்கா மண்டை கிளவி மாதிரி இருக்குது. யோ சுருளி அங்க பாரு அவன் ஆத்தாவ. ஏன் ஆத்தா எங்கிட்ட வழி மாறி போயிரும் தெரியாம போயிரும் சொன்னியே. வழி மாறி ஆறு எங்க வந்து உட்கார்ந்துருக்கு பத்தியாயா. நான் கூட கிளவிய பத்தி தப்பா நினைச்சுட்டேனே. பேரம் பேத்தி பின்னாடியே சுத்திக்கிட்டு அந்த நரசு பின்னாடியே திரும்பி பார்த்தா இங்க டீயும் போட்டாவே அமுக்கிட்டு இருக்கு வந்து. சும்மா இருட்டு ஆத்தாவுக்கு பசி எடுத்துருச்சு போலயே பாவம். ஆத்தா என்ன நீ புள்ளையில பாத்துக்குவேன்னு சொல்லிச்சு நெட்டு புள்ளையில பார்க்க போயிட்டாயின்னு இங்க வந்து வட தின்னுகிட்டு இருக்கா. அது இல்லப்பா தம்பி நான் பேரம் பேத்தியில பார்க்க அந்த நர்ஸ் குட்டி பின்னாடியே போனேன். அவங்க உள்ள விட மாட்டாங்களா யாரையும். நம்ம வெளியிலே தான் நிக்கணுமா புள்ளைகிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. நான் பார்த்தேன் பசி மயக்கம் ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் வயிறு போட்டு கிள்ளி எடுத்து பிடிச்ச பசி. நீ எங்க பிரசவம் ஆனதுக்கு அப்புறம் பிரசவம் இருக்கே நம்ம அம்மாவுக்கு ஒரு டீயை வாங்கி கொடுப்போம் ஒரு சாப்பாடு எதையும் வாங்கி கொடுப்போம் இல்லாம நீ அசந்து போயிட்ட ஆயிட்டு புட்டேன். அதுதான் ஒண்ணு ஏன்னா ட்ரெஸ் டப்பு பண்ண கூடாதுல்ல. அதனாலதான் இப்படி வந்தேன். நம்மளுக்கு சர்மத்தை கொடுத்த கூடாது மயக்க ஏக்க வந்து உட்கார்ந்து விட்டோம்னா நம்ம மைண்டுக்கு சர்மமா போயிருமே. எதையும் போயிட்டு 2 தின்னுட்டு வருவோமே இங்கிட்டு வந்துட்டேன். யோ சுருளி அப்படியே பாவம் அம்மாக்கு பசி எடுத்துருச்சு. அது வயிற்றுக்கு மட்டும் போட்டா போதுமா. வந்தது அப்படியே என்னையும் சைடா ஒரு கண்ணை காமிச்சு விட்டு வந்திருந்தா நான் வந்துருப்போம்ல. அது வயிற்றுக்கு மட்டும் போட்டா போதும். அப்ப நம்ம தான் ஒண்ணும் தெரியாம இருக்கான். அது நல்லா விவரமா தான் இருக்குது. ஏன் டோரம் டேக்ல ஒனி மட்டும் பட்டினியா இருக்கியா நான் பட்டினியா இல்லையா. என்ன ஒரு வாரத்தை கூட்டிட்டு வர்றது எங்க பசி வந்துருச்சோ 2 திங்கிறீங்களோ 2 ஒரு பிளேட்டை தூக்கி வச்சு தின்னுபிட்டு வயிற்றுக்குள்ள அமைக்கப்பட்டு 2 திங்கலாம்னு வந்தாங்களாம் 2 சும்மா இருட்டு. சரி வந்துட்டாங்க சாப்பிட்டுட்டாங்க பெரிய மனுஷன் சாப்பிட்டுட்டு போறாங்க விடாம. அண்ணே சும்மா நெட் ஏதாவது பேசிக்கிட்டு தானே இருக்கோம். அண்ணே நீங்க என்ன சாப்பிடுறீங்க தம்பி எனக்கு டீ மட்டும் போதும்டா. நம்மளுக்கு என்ன பலகாரம் எதுவும் எனக்கு ஆகாது. நீங்க ஆளுக்கு 2 சாப்பிடுங்க. அண்ணனுக்கு ஒரு டீ மட்டும் சொல்லு போதும். யோ சுருளி நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பொறுமையா இருந்து சாப்பிட்டு தான் நான் வர முடியும். வேகமா உன்னை பிச்சு வாயில போட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அக்காவுக்கு சீக்கிரம் வாங்கிட்டு போய் குடியா போயா. ஐயோ மாஸ்டர் டீ மாஸ்டர் எம்புட்டு நேரம் டீ போடுறீங்க. மாஸ்டர் இருந்தா இங்கிட்ட ஒரு அங்கிட்ட ஒரு சட நேரம் எத்தனை 50 டீ போட்டுருக்கேனா. இனிமே நம்ம முணுமுணுமுன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சச்சா சீக்கிரம் போடுங்க மாஸ்டர். என்ன நர்ஸ் புள்ள டாக்டர் யாரையும் காணாம ஒருத்தலையே. இவன் நல்லா தூங்கல வனரோசா தூங்குறியம்மா. அக்கா இல்லக்கா
என்ன ஆள்லாம் எந்திரிச்சு உட்காந்துட்ட போலயே? தைரியமான பொண்ணுதான் நீ. எதுவும் பண்ணுதா? எப்படி இருக்குது உடம்புக்கு? நல்லா இருக்குதா? நரசு தங்கச்சி, என்னமோ பிள்ளைக்கு வந்து கை கால்லாம் கொஞ்சம் உழையுதுங்கற, தலை வலிக்குதுங்கற, அப்படித்தான் இருக்குமா? இல்ல எதுவும் மாத்திரை இத்திரை எதுவும் கொடுக்குறீங்களா? மாத்திரை மருந்து எதுவும் கொடுக்குறாண்டா? கொடுத்தீங்கன்னா நல்லா இருப்பாள்ல. தூங்க முடியலைங்கிற, கால் வலி. ஏன் ஏன் அந்த பிள்ளைக்கு வாய் இல்லையா? அது எதுவும் சொல்லாத. ஏன் அவளுக்கு பதில் நீங்க மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சொல்லுங்களே. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டுட்டு போனேன், ஒண்ணும் பண்ணல, நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. இப்ப ஏதோ உங்ககிட்ட அடுக்கடுக்கா சொல்லுது, நீங்க சொல்றீங்களே. ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, அப்புறம் மாத்தி விட்டு ஊசி மருந்து எதுவும் போட்டுற போறேன். ஒழுங்கா ஒருத்தர் சொல்லுங்க என்ன பண்ணுதுன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கேட்டுட்டு போறேன், ஒண்ணும் பண்ணல டாக்டர், நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னுச்சு அந்த பிள்ளை. நீங்க அது கால் வலிக்குது, கை வலிக்குது, தலை வலிக்குதுங்கிறீங்களே. அதெல்லாம் சும்மா டயர்டா இருக்கனால அப்படி தெரியும். அதெல்லாம் சரியா போயிடும் என்னையோட. ஐயோ தங்கச்சி, கோச்சுக்கிறாதப்பா. அவன் சொன்னதை நான் சொன்னேன், அவன் உங்ககிட்ட சொல்லலையாக்க? அது எனக்கு தெரியாதுல்ல. எதுவா இருந்தாலும் மனரோசா இருக்கிறத உள்ளபடி உள்ள சொன்னாதானே அவங்களுக்கு தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்து ஊசி அவங்களும் போடுவாங்க. நீ இல்லைங்கிற அப்புறம் ஆமாங்கிற அவங்க என்ன பண்ணுவாங்க அப்புறம்? இல்ல நரசாக்கா, தலை வலிக்கு மாதிரி இருந்துச்சு, சரியா போயிடும் அப்படி நினைச்சேன். செத்து தூங்கி எந்திரிச்சா சரியா போயிரும்னு. ஆனா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறமும் அப்படித்தான் இருக்கு. காலு தான் அக்கா சொன்ன மாதிரி வலிக்குது. அததான் அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதானா? அது அப்படிதான் இருக்கும். கொஞ்ச நேரத்துல இப்ப சரியா போயிடும். தலைவலி கொஞ்ச நேரத்துக்கு இருக்கதான் செய்யும், அதுக்கப்புறம் தான் மெதுவாக குறையும். சரி பாத்துக்கிறீங்களா? தண்ணி ஆதாரமா கொடுங்க, இப்போதைக்கு ஜூஸீஸ் அப்படி ஏதாவது கொடுங்க. நான் சொன்னதுக்கு அப்புறம் இட்லி கஞ்சினா அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கலாம். இப்ப நீங்க எதுவும் அவசரப்பட்டு கொடுத்துடாதீங்க, சரியாம்மா? அப்ப பாத்துக்கிறீங்களா? எம்மா வந்தது மறந்துட்டு போற பத்தியில. எம்மா மனரோசாவை நீங்க இப்ப ரூம் மாத்தல, நார்மல் வார்டு கூட்டிட்டு போயிருங்க. அடுத்த ஆள் வர வேண்டியது இருக்குது, அதுக்கெல்லாம் நாங்க ரெடி பண்ணணும். அடுத்த பிரசவம் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். நீங்க அப்ப அங்க வந்து மாத்திருங்க. நம்பர் வந்து 80 நம்பர் ரூமுக்கு போயிருக்கீங்களா? ஐயோ ரூம் மாத்தணுமா? ஐயோ அக்கா, எனக்கு காலே அசைக்க முடியலையேக்கா. இதோட நான் எப்படி எந்திரிக்க முடியாது போலயேக்கா. இதோட என்னால முடியாது நர்சக்கா. என்னால இப்ப நகரவே முடியல. நான் எப்படி வேற ரூமுக்கு போறது? அதானே பிரசவம் அப்படி ஆனவனையே மாத்தறன்னு சொன்னா எப்படி? நீங்க தான் கொண்டாந்து இந்த ரூம் இருக்கட்டும்னு சொன்னீங்க, அப்புறம் இந்த ரூமை கொடுத்தீங்க. இப்ப அடுத்து மாத்த சொல்றீங்களே. ஒரு சாயந்திரம் கிந்திரமா இருந்தாலும் மெதுவா அப்படி பிடிச்சி கிடிச்சிட்டு உட்காருவாங்க, வீடு சேர்ல எடுத்துட்டு போகலாம். இப்ப அசையவே முடியலன்னு சொல்றவள என்ன பண்றது நாங்க? அது என்ன சாயந்திரம் ஆனா எல்லாம் சரியா போயிருமா? அப்போ அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் நீ ஒண்ணுமில்ல, காலை மெதுவா ஊண்டி நடக்கலாம். நீங்களே எல்லாம் சொல்லிடுவீங்க போலயே, இப்ப நடக்க முடியாது அப்ப நடக்க முடியாதுன்னு. நாங்க சொல்றத கேளுங்கம்மா. சரிம்மா, இப்போ ஒரு சிஸ்டர் வருவாங்க, அவங்க எதுவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் கழட்டி விடுவாங்க. அதோட கூட்டிட்டு நார்மல் வார்டுக்கு போய் இருங்க. சும்மா சொன்னதே சொல்ல வச்சுக்கிட்டு இருக்காதீங்கம்மா. என்னம்மா நீங்க எது சொன்னாலும் இட்டிக்கு முட்டியா ஒண்ணுக்கு ரெண்டாவே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு மனுஷனா நேத்துல இருந்து உங்களோட போராட வேண்டியதா இருக்குது. சொல்றதும் புரியுது, அது மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க குடும்பம். அப்ப நர்சக்கா, இந்த சேர்ல தள்ளிக்கிட்டு போற மாதிரி அப்படி எதுவும் இல்லையோ? அப்படி ஏதாவது கொடுங்களே. ஏம்மா வீல் சேர கொடுக்கணுமா நடந்து போகணுமான்னு எங்களுக்கு தெரியாதா? டெலிவரி இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, நார்மல் டெலிவரி தானம்மா, சோப்ரசம் தானே. மெதுவா புடிச்சுக்கிட்டு காலை ஊண்டி நடமா. நான் எதுக்கு அப்ப நடக்க சொல்றேன்? எதுவும் தெரியாம வீல் சேர் தானே வீட்லயே உட்காந்துக்கிட்டே இருக்கலாம்னு பாக்குறியோ? என்ன மேடி இந்த நர்ஸ் புள்ள வேற இப்படி சொல்லிட்டு போகுது. மெதுவா காலை ஊண்டி நடக்கணும்னு சொல்லிட்டு போகுது, ஒன்னால அசைக்க முடியலைங்கற. சரி மெதுவாவே அவங்க சொல்றோம், அவங்களுக்கு தெரியாதா? மெதுவாவே இப்படி இறங்கி பாருவே, அக்கா பிடிச்சுக்கிறேன். பாத்து இறங்கணும். அவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க, நடக்கலாம் கொள்ளலாம் வேகமா பண்ணலாம் இப்படி சொல்லுவாங்க டாக்டர். இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும்ல. மெதுவா அக்கா மெதுவா கையை பிடிச்சுக்க, கையை எப்படி
இருக்கு. நம்மளாலயும் முடியலையே. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஆம்பளையோட சேர்ந்து அதுவும் கிளம்பிடுது பத்தியல. ஐயோ அம்மா அம்மா ஐயோ வலிக்குதே வலிக்குதே. என்ன மறுபடியும் மனரோசா கத்துறா? ஐயோ வலிக்குதே ஐயோ வலிக்குதேன்னு என்ன கத்தி 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 அடுத்தடுத்து பிள்ளையா பெத்து போட்டுக்கிட்டு இருக்கா? இது என்னது? என்ன மனரோசா மூஞ்சி மாறி போயிருக்குது? என்ன நடக்குதுங்க? ஏய் இங்க இருமா, அறிவு இருக்குதா உனக்கு? உடனே என்ன சொல்றதே தெரியல பத்தியா? இது உங்க வீடு பாத்ரூம் மாதிரி நீ பேசாம நோஞ்சிட்டு இருக்க. அதுவும் வடைய தூக்கிட்டு இங்க பாரு, லேபர் ரூம் நினைச்சது என்னமா நினைச்ச? இஷ்டத்துக்கு வர்ற நீ போற தின்னுக்கிட்டு தெரியல. அட நரசமா, அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டா நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன நரசமா அப்பப்போ மூடு மாறுதேன். நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறிய, அப்புறம் டென்ஷன் ஆகி கத்துறிய. அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க. மனரோசா போகும்போது நல்லா தானே இருந்தா, இப்ப ஏன் மூஞ்சி மாறி போயிருக்குது? அடியே நல்லா ஏதாவது கேட்ட போய் வாயில பாத்து வளர்ந்த மனசு அறிவு கட்டவளே. பாரு நல்லா பாரு, இது உங்க மனரோசாவானு. மனரோசாவே வேற ரூமுக்கு மாத்தியாச்சு, நார்மல் ரூமுக்கு. இது வேற ஒரு பொண்ணு. ஆளு தெரியாம என்ன பேசிக்கிட்டு இருக்குது பாருங்க. ஓ அட ஆமா. சரி சரி சாரி 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 சாரி. ஏக்கோ பிரசவத்துக்கு கத்துறாக்கா? நீ கத்துக்கோ. நான் ரூம் மாறி வந்துட்டேன். நீ கத்து. ஐயோ அம்மா தானே நீ கத்து. நான் போறேன்.